ஹாய் காய்ஸ், இப்போ இவங்க மண்ணை நோண்டி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னமோ எடுக்க போகிறாங்களாம், என்னமோ செய்கிறாங்களாம் மண்ணை வச்சு. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. என்ன அது பாரு, ஏதாச்சும் முள்ளிகள் இருந்தால் எடுத்து அந்தாண்ட போடு. சலையா ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்க, என்னமோ சேலை நமக்கு கிடச்சிருக்கு மக்களே. இது என்ன சேலைன்னு வாங்க க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். வாங்க வேறு இடத்துக்கு போய் க்ளீன் பண்ணுவோம். அதை க்ளீன் பண்ணுங்கப்பா, நான் வீடியோ எடுக்கிறேன். எதார்த்தமாக வீடியோ எடுத்தால் என்னமோ கிடச்சிருக்கு, என்னன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு சாமி சிலையாக தான் இருக்கணும். எவனாச்சும் கருப்பாமச்சை வறுத்து திம்பானா? எலிக்குட்டி கிட்ட தான். எலிக்குட்டி நல்லா கருப்பாமச்செல்லாம் திங்குமே. திகா மண்டையை வச்சு மறைக்காத சாமி சிலைய. என்னப்பா கலர் கலராக இருக்கு? இது எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஜல்லி கொட்டி கிடந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல பக்கத்தில் ஒரு மண் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த சிலை கிடச்சி இப்போ ஜல்லி மேலே உட்காந்துருக்கேன். வாங்க கழுவி பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவுங்க. குடிக்கிற தண்ணி வச்சு தான் கழுவுறாங்க. அபிஷேகம் முருகர் சிலைப்பா அது. வைங்க இங்கே வச்சு இது எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் பண்ணலாம். ஒரு மலை மாதிரியே எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. நித்திகா அபிஷேகம் பண்ணுறா அந்த முருகன் சிலைக்கு. இது கலர் இப்போ தாங்க ஞாபகம் வருது. எங்கள் அப்பா முன்னாடி சின்ன வயசில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சிலையை பதிச்சு வச்சதா சொன்னாங்க. பதிச்சு வச்சதா சொல்லலை, விளையாண்டுருக்கும் போது அங்கே வச்சுட்டு போனாங்களா, யாரும் தூக்கிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அதுவாக இருக்குமா? எங்கள் அப்பாட்ட கேட்டு வந்துடுவோம். சரி சீக்கிரம் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சி கழுவுங்க. எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும்? ரவுண்டு கட்டி வீடியோ எடுத்துட்டீங்களே. போகிறோம். தண்ணி கொடுங்க. அப்பாட்ட போய் கேட்டு வந்துட்டேன். அந்த சிலைன்னு தான் சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ அதிர்ஷ்டம். முருகன் சிலை அதுவும். உங்களுக்கு எந்த சிலை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சாமி பிடிக்கும்ட்டு. சாமி எங்கள் எல்லாருக்குமே முருகன் சாமி தான் பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு சிவன் சாமி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம துண்ணூறு பூசி விட்டோம். நல்லா எல்லா துண்ணூரையும் எடுத்து கொட்டி விட்றா. பக்தியாக இவங்களுக்குலாம் துண்ணூறு பூசிக்கலாம். நம்ம நீங்களும் பூசிக்கோங்க. ஓகே. பூவெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஷேர் பண்ணுங்கள். பாய்.